தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. வவுனியா முதல்வர் சாவகச்சேரி உபதவிசாளர் அதிரடி பதவி நீக்கம். சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்கம் அதிரடி காட்டிய வடமாகாண ஆளுநர் நாமல் கடும் கண்டனம். தமிழர் பகுதியில் இளம் வியாபாரி செய்த மோசமான செயல் சிக்க வைத்த ரகசிய தகவல். காருக்குள் சடலமாக மீட்கப்பட்ட வைத்தியர் அக்காவாக மாறிய மனைவி. யாழில் சிக்கிய சந்தேக நபர்களிடம் வெளியான தகவல். சில்லறைத்தனமான அரசியல் செய்பவன் நான் அல்ல, கிளிநொச்சி மக்களுக்கு குரல் கொடுக்கும் அர்ஜுனா எம்பி. தகாத படம் பார்த்து 9 மாத குழந்தையை வன்கொடுமை செய்த 12 வயது சிறுவன் மதுபோதையில் சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். வவுனியா மாநகர சபையின் முதலாவது முதல்வரான சுந்தர்லிங்கம் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் ஞான பிரகாசம் கிஷோர் ஆகியோர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. அவர்கள் மீதான விசாரணை ஒன்றின் பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டளை சட்டம் ஏற்பாடுகளின்படி இந்த பதவி நீக்கம் இடம்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகர சபை உபதவிசாளர் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பது வெளிப்படையான அதிகார துஷ்பிரயோகம் என்றும் அது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதல் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை விமர்சித்ததற்காக மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை உபதவிசாளர் பதவியிலிருந்து மட்டுமன்றி நகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தொடர்ந்து நடத்தப்படாமல் இருக்கும் சூழலில் எதிர்ப்பு குரல்களை அடக்கவும் விமர்சகர்களை தண்டிக்கவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆளுநரின் அதிகாரங்களையும் அரசு அதிகாரங்களையும் பயன்படுத்தி வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியா மாநகர சபையின் முதலாவது முதல்வரான சுந்தர்லிங்கம் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகர சபையின் உபதவிசாளர் ஞான பிரகாசம் கிஷோர் ஆகியோர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தினால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தக்வா நகர் பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளம் வியாபாரி ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 2 கிராம் 300 மில்லிகிராம் எடையுடைய ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. மூதூர் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். டெல்லியில் இயன்முறை சிகிச்சையாளர் உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்றிரவு நுவரெலியா போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கடந்த ஜூன் 17ஆம் திகதி தெல்தெனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் இருந்து பெண் ஒருவரின் சடலம் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டது. அவரது காதலன் சடலத்தை காருக்குள் வைத்துவிட்டு தப்பி சென்றிருந்ததுடன் அவர் சடலத்தை எடுத்து செல்லும் காட்சி சிசிடிவி காணொலிகளிலும் பதிவாகி இருந்தது. 7 நாட்களாக சந்தேக நபரை தேடுவதற்காக வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் சந்தேக நபர் வெள்ளவத்தை பகுதியில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது தெரியவந்தது. இந்த தகவலை அடுத்து விரைந்து செயற்பட்ட யாழ்ப்பாண பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர் பயணித்த பேருந்தை சாவகச்சேரி கைதடி பகுதியில் மறித்து சந்தேக நபரையும் அவரது மனைவியையும் குழந்தையுடன் கைது செய்தனர். கைது செய்யப்படும் போது சந்தேக நபர் தொப்பி மற்றும் முகக்கவசம் அணிந்திருந்ததுடன் அவரது மனைவி முஸ்லிம் பெண்ணை போல போலியாக வேடமிட்டிருந்தார். சந்தேக நபர் அடிக்கடி பயன்படுத்தும் போலி தலைமுடியும் அவரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர்கள் யாழ்ப்பாணம் வழியாக இந்தியாவிற்கு தப்பி செல்ல திட்டமிட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தாம் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த அறைக்கு சென்றபோது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்ததாகவும் இதனால் அச்சமடைந்து சடலத்தை காரில் ஏற்றி தெல்தெனிய
தெல்தெனியவிற்கு கொண்டு சென்றதாகவும் சந்தேக நபர் கூறுகிறார். எவ்வாறாயினும் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் இது கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் அவரிடமிருந்து தாம் பணம் பெற்றிருந்தாலும் அது 1.5 கோடி ரூபாய் அல்லவெனவும் அவர் கூறுகிறார். தம்மால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கு தாம் அந்த நபரின் மூத்த சகோதரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த மோசடிகளுக்கு உதவி செய்ததாக மனைவி தெரிவித்துள்ளார். தமக்குள்ள 3 பிள்ளைகளில் இதுவரை கடந்த 21ஆம் திகதி நாரமலவில் உள்ள தனது பூர்வீக வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் அவர் கூறினார். சந்தேக நபருக்கு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கிய குண்டகசாலை பிரதேச சபை ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். மரணத்தை ஏற்படுத்திய 16ஆம் திகதி மாலை பிரதான சந்தேக நபர் சடலம் இருந்த அதே காரில் குண்டகசாலையில் உள்ள இந்த ஊழியரின் வீட்டிற்கு வந்துள்ளார். பின்னர் சந்தேக நபரின் மனைவி மற்றும் 3 குழந்தையையும் அதே காரில் அழைத்து வந்து பிரதேச சபை ஊழியரின் வீட்டில் இரவு தங்கியிருந்துள்ளனர். மறுநாள் சடலத்தை தெல்தெனியவிற்கு கொண்டு செல்லும் போது பிரதேச சபை ஊழியர் மோட்டார் சைக்கிளில் காருக்கு பின்னால் சென்றுள்ளார். சடலத்தை வீசிய பிறகு சந்தேக நபரை மீண்டும் தனது மோட்டார் சைக்கிளில் தனது வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். பின்னர் இந்த நபர்களை மாத்தளையில் உள்ள தனது சந்தேக நபரின் தாயின் வீட்டிற்கு அழைத்து செல்லவும் அவர் உதவியுள்ளார். சந்தேக நபர் இந்த ஊழியரின் மனைவியிடமும் 5 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளதாக அவர் தமது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணைகளின்படி பிரதான சந்தேக நபர் 30 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களை இலக்கு வைத்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றும் பெரும் மோசடிக்காரர் ஆவார். உயிரிழந்த பிசியோதெரபிஸ்டை அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற சென்றபோதுதான் அவர் சந்தித்துள்ளார். சந்தேக நபர் பெண்களை ஏமாற்றி பெற்ற பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். அவர் பல்வேறு தந்திரோபாயங்கள் மூலம் பெண்களை ஏமாற்றி பெற்ற மொத்த பணம் 2 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் கட்டகஸ்தோட்டை பகுதியில் ஆடை விற்பனை நிலையம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளதுடன் அங்கு பணியாற்றிய இளம் பெண்ணிடமும் 10 லட்சம் ரூபாவை அபகரிக்க திட்டமிட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. பிரதான சந்தேக நபரும் அவரது மனைவியும் மேலதிக விசாரணைக்காக தற்போது நுவரெலியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கரைவலை கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தாலும் தொடர்ச்சியான புறக்கணிப்புகளினாலும் கிளிநொச்சி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தின் சுகாதார கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியமாகும். எனவே அடுத்ததாக நடைபெறவுள்ள கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளை துறை சார்ந்தவர்கள் உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு கிளிநொச்சி மாவட்ட மக்களின் நலன் கருதி எடுக்கப்படும் அனைத்து சாதகமான நடவடிக்கைகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் எனது முழுமையான ஆதரவையும் பங்களிப்பையும் நான் வழங்குவேன். கிளிநொச்சி மாவட்ட மக்கள் பல்வேறு வழிகளில் இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். எனக்கு சில்லறைத்தனமான அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் ரோஹித அபேகுணவர்த்தன ஆகியோருடன் ஒன்றிணைந்து நான் ஒரே மேடையில் ஏறிய போதும் இதனையே கூறினேன். இனியும் தொடர்ந்து பேசுவேன். என்னிடம் எந்தவித குறுகிய அரசியல் நோக்கமும் கிடையாது என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நெஞ்சை பதற வைக்கும் கொடூர சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. இரவு தன் தாயின் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த 9 மாத பெண் குழந்தையை 12 வயது சிறுவன் ஒருவன் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குலரிஹா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலை குழந்தை காணாமல் போனதை தொடர்ந்து தேடிய போது வீட்டின் அருகே உள்ள ஒரு வயல்வெளியில் குழந்தை இரத்த காயங்களுடன் கடுமையான வலியால் துடித்து கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது அந்த குழந்தை மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவ பரிசோதனையில் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சண்டி நகரில் இருந்து 3 நாட்களுக்கு முன்பு வந்திருந்த குழந்தையின் 12 வயது உறவினரான சிறுவனை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அச்சிறுவன் தான் அன்றிரவு மது அருந்திவிட்டு மொபைல் போனில் ஆபாச படம் பார்த்த பிறகு இந்த கொடூரத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவனது மொபைலை சோதித்த போது 50க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களும் 100க்கும் மேற்பட்ட ஆபாச இணையதள தேடல்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.